Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை திருப்பரங்குன்றம் பாலத்திற்கு மாலையில் பைக்கில் வந்த நபர் ஒருவர் வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு ஹெல்மெட் அணிந்தபடி பாலத்தின் கைப்பிடி சுவர் மீது ஏறி அமர்ந்திருந்துள்ளார். இந்நிலையில் அவ்வழியாக ரோந்து பணியில் இருந்த போலீசார் இளைஞர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே சாலைக்கு அந்த பக்கம் நின்ற போலீசார், பிளீஸ்டா தம்பி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், அரசு சலுகை தருது, எதுனாலும் செஞ்சுக்கலாம்பா என ஆறுதல் வார்த்தைகளை கூறி வந்தனர். மேலும் சாலையில் வாகனம் வராத நிலையில் ஒரு போலீஸ் வேகமாக ஓடிச் சென்று அந்த இளைஞரை பிடித்து சாலையின் பக்கம் கீழே தள்ளி அசையாதவாறு கைகளால் பிடித்துக் கொண்டார். உடனே அங்கிருந்த சிலர், அவனை ஒரு போடு போடுங்க சார் என கத்தினர். போலீசார் அந்த நபரை பத்திரமாக மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபர் நிலையூரைச் சேர்ந்த குட்டி கமல் என்பது தெரியவந்துள்ளது. ஏசி மெக்கானிக்காக பெங்களூருவில் வேலை பார்த்து வந்த அவர் தனியார் வங்கியில் 70,000 ரூபாய் லோன் வாங்கியுள்ளார். முதல் 3 தவணைகளை மட்டும் கட்டிய நிலையில் பின்னர் பணத்தை கட்ட முடியாமல் தவித்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வங்கி நிர்வாகிகள் குட்டி கமலை தொடர்பு கொண்டு தகாத முறையில் திட்டியதாகவும் அதனால் மனமுடைந்த குட்டி கமல் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்து பாலத்திற்கு வந்ததும் தெரிய வந்துள்ளது. பின்னர் போலீசார் குட்டி கமலுக்கு அறிவுரை வழங்கி பத்திரமாக அனுப்பி வைத்தனர். சாமர்த்தியமாக செயல்பட்டு இளைஞரின் உயிரை காப்பாற்றிய போலீசாரை பலரும் பாராட்டி வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.